வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஃப்ளூயன்சி இன் ரீடிங் அப்படின்னு நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதுக்கு தொடர்புடைய செய்திகளை பார்க்கலாம். ஃப்ளூயன்சி இன் ரீடிங் அப்படின்னு வரும்போது அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும், இங்கிலீஷாக இருந்தாலும் தாய்மொழியாக இருந்தாலும் அவங்க அதில் ஒரு ஃப்ளூயன்சி வேகமாக படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல டு பிகின் வித் 2 நிமிஷத்தில் ஒரு பேராகிராஃப் படிக்கிறாங்க அப்படின்னு வைங்க. ப்ரொவைடட் அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும், எழுத்து கூட்டி நல்லா படிப்பாங்க. சின்ன பசங்களாக இருந்தால் ஐம் டெல்லிங் அரௌண்ட் 4th ஸ்டாண்டர்ட், ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதா வாட் எவர் எந்த கிளாஸ் படித்தாலும் பரவாயில்ல. அந்த 8, 9, 10 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்களாக இருந்தால் வேகமாக படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். பார்த்து எழுத்தெல்லாம் மனசில் வாங்கிட்டு அவங்கள நல்லபடியாக படிக்க சொன்னால் அது என்ன வேகமாக படிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களால எழுத வரணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கலாம். அதாவது ஃப்ளூயன்சி இன் ரீடிங் சப்போர்ட்ஸ் ஃப்ளூயன்சி இன் ரைட்டிங் அப்படின்றத அந்த குழந்தைக்கு புரிய வைக்கலாம். வேகமாக படித்தாக்க வேகமாக எழுத வரும் அப்படின்னு அது ஒரு ட்ரைனிங் பண்ணிக்கலாம் வேகமாக எழுதுறதுக்கு. 2வது அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம், டிக்டேஷன் கொடுக்கலாம். அவங்கள உட்காந்து வச்சுட்டு அவங்களுக்கு தெரியப்பட்ட விஷயங்களை, அதாவது என்ன தெரியும், தமிழில் நல்லா எழுதுவாங்களா அப்படின்னா தமிழில் ஒரு 10-15 வார்த்தை அவங்களுக்கு டிக்டேஷன் கொடுக்குறது. அப்புறம் நம்பர் ஒர்க் நல்லா தெரியுமா, அப்போ அவங்களுக்கு சின்ன சின்ன அடிஷன் கொடுத்து இத்தனை டைத்துக்குள்ளே ஒரு 30 செகண்ட்குள்ளே சொல்லி கணக்கு நான் சொல்லிடுவேன், நீங்கள் 30 செகண்ட்குள்ளே என்ன ஆன்சர் எழுதிடணும், எழுதிட்டு புக்கை மூடி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க நோட் புக்கை மூடி வச்சாக்க அதுபோல் ஒரு 5 நிமிஷத்தில் எத்தனை நம்பர் அவங்களால போட முடியுது அப்படின்னு பார்க்கலாம். அது ஒரு ஃபாஸ்ட்டாக அவங்களாவது குவிக் கிராஸ்பிங் அந்த ஹேபிட்டை வர வச்சாதான் அந்த டேலண்ட்டோ அது எபிலிட்டியோ வாட் எவர் இட் இஸ் அதை நம்ம வர வச்சா அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃப்ளூயன்சி இன் ரைட்டிங்க்கோ ஃப்ளூயன்சி இன் ரீடிங்க்கோ அது கூப்பிட்டுட்டு போகும். ஏன்னா திஸ் இஸ் த ஸ்டெப் டு கெட் இன் டு தட். அப்போது அது மாதிரி என்ன செய்யலாம், அவங்கள வேகமாக அந்த வேலையை செய்ய வைக்கலாம். அப்போ அவங்களுக்கு தமிழ் தான் நல்லா வருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாய்மொழி தமிழாக இருந்தால் இல்லை அவங்களுக்கு அது சில வார்த்தைகளெல்லாம் சின்ன சின்னதாக சொல்லி அதை வேகமாக எழுத வைக்கணும். இது எப்படி வரணும், என்ன சமாச்சாரம் அப்படி யோசிச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு என்ன சொன்னாங்க திருப்பி இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. இட் ஷுட் பி என்ன பண்ணோம், மென்டல் சம்ஸ் அப்படின்னா மென்டலி யூ ஷுட் பிளான் இட், யூ ஷுட் பி அலர்ட் அண்ட் மேக் திங்ஸ் ஹேப்பன். அப்போது அந்த குழந்தைக்கு அந்த அலர்ட்னஸ் எவ்வளோ குறைவாக இருக்குன்னு தெரிஞ்சால் 5 நிமிஷத்தில் 8 கணக்கு எழுதணும், 5 நிமிஷத்தில் 8 வார்த்தை டிக்டேஷன் எழுதணும் அப்படின்னா நான் சிலதெல்லாம் காதே கேட்கல நான் எழுதவே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து அப்பப்போ டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸை ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் பேஸில் குழந்தைக்கு எழுத சொல்லி கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த எபிலிட்டியை குழந்தைகிட்ட வளர்த்துக்கிறதுக்கு வளர்த்துக்கிறதுக்கும் நம்ம ஒரு சின்ன சின்ன ட்ரைனிங் டெய்லி வீட்டில் கொடுக்கலாம். ஜஸ்ட் 15 மினிட்ஸ் இன் அ டே. ஒரு சாயங்காலம் வந்த உடனே ஒரு 10-15 வார்த்தை அவங்களுக்கு என்னவோ தெரியும், அம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ஓ அம்மா நம்ம இதுக்கு தான் கூப்பிட்றாங்க, ஐ ஆம் ரெடிம்மா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை என்ன பண்ணணும், அந்த வேலையை செய்ய துவங்கணும். அப்படின்னா அதில் கரெக்ஷனோ அதுக்களை அவங்களுக்கு மார்க் குறைவோ அந்த மாதிரி மைண்ட் செட் வளர்த்துக்காம இந்த 10 நிமிஷத்தில் நம்மளால் இத்தனை வார்த்தை தான் எழுத முடியுது. இட் ஷுட் நாட் பி லைக் திஸ். 10 நிமிஷத்தில் அம்மா 20 வார்த்தை சொன்னால் 20 வார்த்தையும் கரெக்டாக எழுதணும், தப்பாக எழுதக்கூடாது. எழுதலைன்னா பொறுமையாக காத்துன்னு இருக்கலாம், பட் யூ ஷுட் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடணும், வேகமாக எழுதுறதுக்கு உடனே நீ தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த வேகமாக எழுதுகிற பழக்கத்தை வீட்டில் சின்ன சின்னதாக ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே போனால் அது அதை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எழுதுகிற பழக்கம் வந்ததுன்னா குழந்தை என்ன பண்ண சொல்லலாம், அதே மாதிரி எக்ஸாமினேஷனில் எழுதுறதுக்கு நம்ம இட் இஸ் அ ட்ரைனிங், இட் கேனாட் ஹேப்பன் இன் அ சிங்கிள் டே. அப்போ என்ன ஆகும், தொடர்ந்து நம்ம இதை பழக்கப்படுத்திக்கிட்டு இருந்தால் இது போல் ஒரு வேகமாக எழுதுறது ஒரு பழக்கம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு வரும். அது இப்போது 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோன்னு வைங்க. அது அந்த ஆனுவல் லீவில் இருந்தாலும் ஒரு மாதம் ஸ்கூல் கிடையாது, ஒரு வாரம் இன்றைக்கி லீவு வரப்போகிறது, என்ன ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஹாலிடேஸ்லேயும் இதை ஒரு ரொட்டீனாக நம்ம மாற்றாத செய்துக்கிட்டே இருந்தால் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூல் போகும்போது வி வில் பி இன் ஏ பெட்டர் ஸ்டாண்ட் டு ரிசீவ் தி கிளாஸ் ரூம் அட்டென்ஷன். சில பசங்க போர்டை பார்த்து எழுதுறதுக்கு கூட நேரம் ஆக்குவாங்க, எழுதிக்கிட்டே இருப்பாங்க, டீச்சர் அழிச்சிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லும்.
டீச்சர் அழிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க அப்படியே ப்ராக் பார்த்துட்டு ஒரு எழுத்து எழுதுறது, அப்புறம் தண்ணிட்டு பார்க்குறது, அப்புறம் இன்னும் இப்படி பண்ணுறது, அப்படியே மாற்றி மாற்றி செய்துக்கிட்டு இருந்தாக்க அவங்க அந்த வேர்ட்ஸ் மிஸ் ஆகிடுது. மிஸ் ஆனோட 2 லைன் ஸ்கிப் பண்ணி வேறு எங்கேருந்தோ எழுதி ஆரம்பிச்சுட்டு வருது. நம்ம படித்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது அதில், ஏன் இந்த குழந்தை இப்படி தப்பாக எழுதியிருக்குதுன்னு. அதுக்காக குழந்தைய கோபிக்க வேண்டாம். அவங்களோட கவனம் அங்கே சிதறதுனால தான் அவங்களால அதை எழுத முடியல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு குழந்தைய என்ன அதை பார்த்து கவனமாக லைன் பை லைன் எழுதணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது வந்து சின்ன இதெல்லாம் ஒரு ட்ரபிள்ஸும் இல்லை. இட் வில் நாட் ஷூட் எனி ப்ராப்ளம் ஆல்சோ. ஆனால் ட்ரபிள் ஷூட்டிங்னு நினைக்காம இதை வந்து இதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துட்டு நம்மளும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சில சின்ன சின்ன ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தா இந்த சைல்ட் வில் பி என்ன ஈஸிலி கம்மிங் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி